என்னது வண்டி வேகமாக போனால் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களா? வேறு என்ன பண்ணுவாங்க? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து காவல்துறையிலேருந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் பொருத்திய ஒரு வண்டி வச்சுருக்காங்க. இதில் முன்னாடி பின்னாடி கேமரா இருக்குது. அந்த கேமராவில் வந்து இப்போ ஒரு ஸ்பீடு லிமிட் செட் பண்ணிடுறாங்க. 50ன்னு போட்டிருக்காங்க. 50க்கு மேலே போச்சுன்னா அங்கே பாருங்க 51, 50 அது மாதிரி போகிறவங்கள அந்த கேமராவில் யாருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த காரோடைய ஓனருக்கு மெசேஜ் இமெயிலாம் போயிடுது. எல்லாம் ஒழுங்காக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம். அந்த சைடு கொஞ்சம் வண்டி வந்துட்டுருக்கு. சரிங்க மேடம். 4 ரோடு சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வண்டியை நிறுத்திட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. பாருங்க, கொஞ்சம் வண்டி போயிட்டுருக்கு. 66 மாட்டினாங்க இந்த ஆள். சரி, 62 ஓகே, 2 பேர் மாட்டினாங்க. 24 இதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரி மாட்டுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நான் டுராம் ரீஜன் டுராம்ங்கிற பிராந்தியத்தில் அவங்களுக்கான காவல்துறை வேகம் தொடர்பான இந்த டிராஃபிக் அலுவலகம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து மெசேஜ் போயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் 500லேருந்து 6000 வரைக்கும் அவங்களுடைய என்ன வேகம் அதிகமாக போனாங்க, இல்லை டிராஃபிக்கில் வயலேஷன் பண்ணுறாங்க, இல்லை யார் மேலே மோதிட்டாங்க, ஒவ்வொரு இதையும் பொறுத்து வேற வேற அபராதம் கொடுக்குறாங்க தொகை. அது வந்து டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்றாங்க. அந்த டிக்கெட்டுக்கு வந்து கேஸ், சில இதில் கேஸ் வரும், சில இது ஃபைன் அபராதம் கொடுத்துட்டு வந்துடலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த வேகம் அதிகமாக போயிட்டாங்க, அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க லைசன்ஸில் ஒரு 6 பாயிண்ட் கம்மி பண்ணிடுறாங்க ஒரு தடவைக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இடையும் கம்மியாக ஆக அந்த நபருடைய இன்சூரன்ஸ் வந்து அதிகமாயிடும். அவங்க மாதம் மாதம் பெற்ற வேண்டிய இன்சூரன்ஸ் தொகையும் அதிகமாகிடுது. ரொம்ப பெரிய பிரச்சனைனா இங்கே இந்த பாரு வண்டியை தூக்கிட்டு போயிட்டு 30 நாள் அவங்க லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இல்லை 15 நாளைக்கு வண்டியை எடுத்து அவங்களுடைய பாதுகாப்பில் வச்சுக்கிறாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு மாதிரி சார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், 200 300 வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் அங்கே இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்காங்க. ஒரு சில பேர் இந்த புதுசாக வந்தவங்க, வண்டியை போட்டு தெரியாதவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறது தான். அதனால் அவங்களுக்கு ஒரு அபராதமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். சரியா? எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.